சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, உண்மையிலேயே எனக்கு ஒரு அற்புதமான நாள். இன்னைக்கு மாலை 4 மணிக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்களை ஆல்ரெடி பேசியிருக்கோம். அதை நாம் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சாயப்பா நம்ம கூட இருக்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு வரும். அந்த தீயில் அந்த தீ எரியும் போது சாயப்பாவும் தெரிவார், நம்மளோட மோசமான கர்மாக்களும் எரிக்கப்படும். சச்சிதம் என்ன சொல்லியிருக்காங்க, உன்னோட கர்மா கண்டிப்பாக எரிக்கப்படும். அந்த எரி அப்படின்றது நெருப்பு தானே. அப்போ அந்த நெருப்பில் நாம் கர்மா அழிகிறத நாமளே பார்க்கலாம். அது இன்னைக்கு 100% சாத்தியம். உங்களோட பிரச்சனைகள், உங்கள் பாவம், உங்கள் துன்பம், இது ஒன்று தான் உங்களை வாழ விடாமல் செய்யுது. நல்லதை எதையுமே நடத்த விடல. எல்லா இடத்துல இருந்தும் எதிர்ப்பு. ஒரு திசையில் கூட ஒரு நல்ல செய்தியே இல்லை. எந்தெந்த திசையெல்லாம் இருக்கோ அத்தனை திசையில் இருந்தும் நீங்கள் தொடர்ந்து வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதில் இருந்து மீண்டு ஜஸ்ட் நின்னா மறுபடியும் யாரா ஒருத்தர் அட்டாக் பண்ணுறா, மறுபடியும் கீழே பொத்துன்னு விழுந்துடுறோம். இதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்குது. அப்போது இதெல்லாம் ரியல் ஃபேக்ட். என்ன, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது கடவுளுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்யலையோ அப்படின்னு முக்காவாசி பேர் பரிகாரம் செய்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. கூட 4-5 பேரை கூட்டுட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிற கால்வாசி பேர் நம்ம வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்திக்கல வாய்ப்பை, அதனால் நாம் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த 2 பேரும் நினைக்கிறதுலையும் தவறுகள் இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, 3ஆவதாக ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 2 கண்ணை தாண்டி இன்னொரு கண் இருக்குன்னு சொல்லுவாங்க, நெற்றிக்கண். அது அந்த புருவ மத்தி. புருவ மத்தியில் ஒரு உணர்வு இருக்குங்க. அதை தொடர்ந்து நாம் அந்த மெடிடேஷன் செய்யும்போது அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். என்கிட்ட ஒருத்தவங்க வேடிக்கையாக கேட்டாங்க, புருவ மத்தி தியானம் பண்ணும்போது அதில் நம்ம ஒரு ஆடியோ கொடுத்ததுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்க, அப்போ என் பிரச்சனை தீருமா? அப்போ அந்த புருவ மத்தி தியானம் செஞ்சால் என் பிரச்சனை தீருமா? மனுஷனுடைய மைண்டு எதையுமே யோசிக்கல. அவன் மைண்டு யோசிக்கிறது ஒன்று தான், பிரச்சனை தீரணும், என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமா இந்த புருவ மத்தி தியானம். சால்வ் பண்ணால் நான் அதை செய்கிறேன். உங்களுக்கு பிரச்சனையை தாண்டி வர எதுவுமே தெரியலையா? அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை தீர்த்தா மட்டும் போதுமா? இன்றைக்கி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டா இனி வருங்காலத்தில் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? நாளை என்பது யார் அறிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில விஷயத்த சொல்கிறோம், நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நாளைக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீ நாளைக்கு இதே நேரத்தில் என்ன செய்வ? நீ இன்னும் காலத்தை வெல்லலை. உன்னால் காலத்தை வெல்ல முடியாது. காலம்தான் உன்னை வெல்லுமே தவிர உன்னால் காலத்தை வெல்ல முடியாது. அப்படி வெல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீ நாளைக்கு செய் அப்படின்னு உறுதி சொல்லு. நாளைக்கு 11 மணிக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது அதே மனசில் நாளைக்கு 11 மணிக்கு உங்களால் செய்ய முடியுமா? அப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை அந்த இடத்துல இருக்காதா? ஆனால் இப்போ கேஷுவலாக சொல்கிறோம் நாளை அப்படின்னு. நாளை என்பதை யார் அறிவார்? இதை புரிஞ்சுக்கிட்டா இன்று ஒன்று தான், அது இந்த நிமிஷம் ஒன்று தான்,
முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நல்லதும் நடக்கலாம், இல்லை மோசமானதும் நடக்கலாம். அப்போ பிரச்சனைகள் அப்படின்றது முடிவு பெற்றால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன வட்டத்தில் இருந்து வெளியில் வரணும். அதில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்த விட்டு வெளியில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் ஆரம்பிக்கிறீங்க. அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோடய பிரச்சனைகள் அப்படின்றத தள்ளி வச்சுட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த பரிகாரம் அதையும் கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னுடைய அறிவு இல்லாமல் தான் நான் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சேன் அப்படின்ற ஒரு உங்களை நீங்களே குற்றம் சாட்டிக்கிறீங்கல்ல, அதையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு இதை கொண்டு சேருங்க. நான் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தான் என் வாழ்க்கையில் எல்லா திசையில் இருந்தும் எதிர்ப்புகள் இருக்குது. எந்த மனுஷனும் என் வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணலை. பட் எல்லா மனுஷங்களும் என்னோட பாவத்தை குறைப்பதற்கு வழிகள் செய்கிறாங்க. யாரெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க எனக்கு உண்மையான எதிரானவர்கள் இல்லை. யாரெல்லாம் இந்த விஷயத்தை நம்புறீங்க? எதை நம்புறீங்கன்னு கேட்டால், யாரெல்லாம் உங்களுக்கு எதிரானவர்களாக இருக்காங்களோ அவங்க உங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. இந்த விஷயத்தை யார் நம்புறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே எதிரானவர்கள் இல்லை. அப்போ ஏன் இவங்க உங்களுக்கு எதிராக திரும்பணும்? மற்றவங்களுக்கு ஏன் இவங்க நல்ல மனுஷனாக இருக்காங்க? உங்கள் உறவுகள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க, உங்கள் மாமனார் மாமியார், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஸோ இந்த உறவுகள் உங்களுக்கு எதிராக திரும்பும்போது வலி அதிகரிக்குது. அப்போ அவங்க மேலே நீங்கள் என்ன ஆகுறீங்க? வெறுப்பை கொண்டு வரீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிராக திரும்பினதால. இதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கல. இது யாரும் சொல்லியும் கொடுக்கல. அதாவது சில புத்தகங்கள் மூலமாக இதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. உள்ள ஆன்மாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம கவனிச்சா நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ எதிரானவர்கள் இவர்கள் இல்லை. அவங்க உன்னுடைய பாவத்தை கரைப்பதற்காக உனக்கு எதிராக வாக்குவாதம் செய்கிறாங்க, உன்னை அழிக்க நினைக்கிறாங்க, உன் மேலே பழி போடுறாங்க. ஆனால் இதுக்கு நீ ரியாக்ட் பண்ணாத, இதுக்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ண. ரியாக்ட்னா என்னது? திருப்பி பேசுறது. உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் அவன் கேட்டது ஒரு வார்த்தை, ஆனால் நீ பதில் சொன்னதோ 10 வார்த்தை. இது பேர் தான் ரியாக்ட் பண்ணுறது. சில இடத்துல பதில் பேசாமல் இருந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய டிபெண்டில் நாம் இருக்கும்போது அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கை வீணாயிடும் அப்படின்றதுக்காக நாம் பேசலை, அதுக்காக ரியாக்ட் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் மனசில் நம்ம அழுவோம். அதுவும் மோசமான ரியாக்ட் பண்ணுறது. அப்போ ரியாக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நண்பனை நண்பனாக்கிக்கிட்டால் மட்டும் பிரச்சனைகள் தீராது. பகைவனையும் நண்பனாக்கு, அப்போ தான் உன் பிரச்சனை தீரும். அவனை பகைவன் நினைக்காத. அவன் உன் வாழ்க்கையில் உன் பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஏன்னா உனக்கு எதிராக வாக்குவாதம் செஞ்சு உன்னுடைய பாவத்தை அவன் ஏற்றுக்கிறான். ஆனால் நீ ரியாக்ட் பண்ணனா உன் பாவமும் அங்கே தான் நிற்கும், அவன் பாவமும் அங்கே தான் நிற்கும். இதனால் உனக்கும் லாபம் இல்லை, யாருக்கும் லாபம் இல்லை.
அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பரிகாரம் செஞ்சு வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்போம். பரிகாரம் செய்கிறது பெரிய விஷயமே இல்லை. என்ன பெரிய பரிகாரம் செஞ்சுட்டு போகிறோம்? மொட்டை அடிப்போம், அழகு குத்துவோம். வாழ்க்கையில் 365 நாட்கள் நான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு 10 நாள் நான் கஷ்டப்பட்டுக்கிறேனே. பாத யாத்திரை ஏதாவது ஒன்று கஷ்டப்படுத்துக்கிறேனே. ஆனால் இது மூலமாக எங்கேயும் ப்ரூஃப் பண்ணலை. பரிகாரம் செய்வது எதுக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. பரிகாரம் அப்போ ஏன் பரிகாரம் செய்கிறாங்க? இந்த கேள்விகள் யாரும் இது வரைக்கும் கேட்கல. பரிகாரம் செய்வதற்கு ஏன் செய்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்டுங்க. உன்னோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, உன் பிரச்சனைகள் தீரணும்னா தினமும் நீ இந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க சொன்னது தப்பு இல்லை, நீங்கள் போகிறதும் தப்பு இல்லை. ஆனால் எங்கே தப்பு நடக்குதுன்னா ஒரு கடமைக்காக நம்ம போகிறோம் இல்லையா, அங்கே தான் தப்பு நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமை ஏதாவது சாமிக்கு நெய் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. நீ மனப்பூர்வமாக நெய் விளக்கு ஏற்றுன அப்படின்னா உன் மனசில் அங்கே நம்பிக்கை பெருகும். இந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்ற போகுது. புரியுதா? இந்த தெய்வம் தான் என்னை காப்பாற்ற போகுது. அப்போ நீ அந்த நம்பிக்கை அந்த தெய்வத்து மேலே வரணும்னா அந்த தெய்வத்தை நீ எப்படி பிரார்த்தனை செய்யணும்? எப்படி செய்யணும் பிரார்த்தனை? வேக வேகமாவா? அவங்க சொல்லுவாங்க 9 வாரம் போங்க, இல்லை 18 போங்க, இல்லை 27 போங்க, இல்லை வாழ்க்கை ஃபுல்லாக போங்க ஒவ்வொரு வாரமும் அப்படின்னு. ஆனால் முதல் வாரம் நாம் போயிடுவோம். முதல் வாரம் நல்லா அர்ச்சனை அது இது எல்லாம் பலமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து பரிகாரம் பண்ணியாச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்த வாரம் போன வாரம் எவ்வளோ போனோமோ அதில் ஒரு 80% டெடிகேட்டாக இருப்போம். அதுக்கு அடுத்த வாரம் 60%, அதுக்கு அடுத்த வாரம் 40%, அடுத்த வாரம் 20%, அடுத்த வாரம் 10%. அந்த 10% கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அப்போது நீங்கள் 80% உழைச்சிங்க, அப்போ 20% உழைச்சிங்க. அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? 80% இருக்கும்போது பொறுமையாக நிதானமாக நம்பிக்கையோடு நாம் டெடிகேட் பண்ணோம். அந்த 20% வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? அதை பரிகாரம் செய்கிறவங்க கோயிலுக்கெல்லாம் சுற்றிட்டு போனால் லேட் ஆகும். அதனால் எந்த சாமி டார்கெட்டோ அந்த சாமிக்கு கடன்னு முன்னாடி நீ 1 மணி நேரம் அந்த கோயிலுக்கு போய் சுற்றின 80% சாயப்பா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை பரிகாரம் பண்ணக்கூடிய கடவுளை போகும்போது 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண அதே கோயில் அதே சாமிகள் தான் இங்கே இன்றைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ நீ எடுக்கிறது ஜஸ்ட்டு 10 நிமிஷம் போச்சா? அப்போ பரிகாரம் செய்வதால் எந்த விதமான லாபமும் இல்லை. ஏன்னா மனுஷன் கொஞ்சம் வேகமாக போகிறான். ஆனால் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது. அவன் மனசுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் அவனுக்கு வரதால அவனுடைய அந்த டெடிகேஷன் கம்மியாகுது. வேறு வழி இல்லை. அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சிடுறேன். ஒருவேளை கடைசி வாரம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடுமேன்னு சொல்லி அந்த ப்ராப்ளத்தை பயந்து தன்னை கோயிலில் போகிறதுக்கு காட்டிக்கிறான். இதுதான் இங்கே நடக்குது. அப்போ இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு ஒரு மனநிலை நமக்கு வருது. என்னோட ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கடவுள் பார்த்துட்ருக்காரு, கடவுள் தீர்ப்பார். அப்போது மனசில் ஒரு பாசிட்டிவ் கிடைக்குது. அந்த பாசிட்டிவ் கிடைக்கிறதால நீ என்ன பண்ணுற? இதுக்கு முன்னாடி உலகத்தை
பயந்து பார்த்த, இப்போ உலகத்தை சமாளிச்சிடலான்ற நம்பிக்கை உனக்கு வருது. அந்த பரிகாரத்தை செய்கிறதால மனசு நம்ப வைப்பதற்கான முயற்சிகள் தான் இவை. ஆனால் இவையும் நமக்கு சரிப்பட்டு வரல. அப்போ 2வது கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் எல்லாமே சரியாக பண்ணலை, எல்லாத்துக்கும் காரணம் தேடுவாங்க. என்னென்ன காரணம்னா, நான் சரியில்லை, நான் காலையில் எந்திரிக்க முடியல, நான் நைட்டு சரியாக தூங்க முடியல, நான் இதை பற்றி நினைக்க முடியல அப்படின்னு என்னென்னமோ விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார் நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது. அவர் எப்போயோ வந்தார், ஞாபகம் இல்லை. அப்போ அவர் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம விரல் இருக்குது பாருங்களேன், 5 விரல், மொத்தம் 10 விரல் இருக்குது. ஒரு கைக்கு 5 விரல் இல்லை, அது ரைட் சைடில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸில் நான் தலை சிறந்தவன், நான் நல்லவன், நான் வல்லவன் இப்படின்ற மாதிரி ஒரு 5 வார்த்தைகளை அடிக்கடி சொல்லுவாராம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் அப்படின்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் என்கிட்ட பேசினாங்க. அடுத்தது கொஞ்சம் ஒரு ஐ திங்க் ஒரு 1 இயர் இருக்கும் மறுபடியும். அப்போ என்கிட்ட பேசும்போது ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னா, சார் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னென்னமோ நான் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறேன், யாரோ என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அத்தனையும் ஃபாலோ பண்ணுறேன். யூடியூப்பில் என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அத்தனையும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸாகவே இருக்கும். யார் என்னென்ன சொன்னாங்களோ அதை உடனே நான் இம்மிடியேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஆனால் நான் தோத்துட்டேன் அப்படின்னு. அப்போது பரிகாரம் செய்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு ஏற்றம் இல்லை. பரிகாரம் இல்லாமல் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல்ஸ் கேட்குறவங்களுக்கும் அந்த ஏறுமுகம் இல்லை. அடுத்த ஸ்டெப்பை அப்டேட் பண்ண முடியல, அடுத்த லைஃப்க்கு அப்டேட் ஆகலை. அப்போ இந்த 2 விஷயமும் தவறா அப்படின்னா, 2 விஷயமும் தவறுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் இந்த 2 விஷயத்தால் மட்டும்தான் நீ மாற முடியும்னு நினச்ச பார்த்தியா, அதுதான் தவறு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பே சாயில மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்ற அளவுக்கு நான்லாம் இல்லை. என்னோடய ஸ்பீச் மோட்டிவேஷ்னலாக இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பலை. ஏன்னா அந்த லைனுக்குள்ளே நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றாங்க, ஆனால் அவங்களோட லைஃப்பில் 1000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்றவங்க தான் படித்ததை, தன்னோட அறிவை பயன்படுத்தி மக்களுடைய கைத்தட்டுதலை பெறுவதற்கும் இதை ஒரு களமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, 10 பேர் இல்லை 8 பேராக இருக்கலாம், இல்லை 10 பேரில் 2 பேராக இருக்கலாம், இல்லை 10க்கு 10மா கூட இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அதை தான் நான் சொல்ல முடியும். இதுதான் சொல்லி தீர்மானிக்க என்னால் முடியாது. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ், நான் பழகக்கூடிய சர்க்கிள்ஸ் இவங்கெல்லாம். ஏன்னா இந்த மோட்டிவேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் நான் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறேன், நான் மோட்டிவேஷனல் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நாம் சொன்னோம். சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் வீடியோ அனுப்புகிறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல நாம் தான் முதல் ஆளாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அது என்னால் பண்ண முடியாது, நம்ம ஓப்பனாக தான் சொல்லுவோம் எப்பயுமே. அதனால் சில பேருக்கு என்ன பிடிக்கும், பல பேருக்கு என்ன பிடிக்காது, அதை பற்றி நான் கவலைப்படலை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க, உங்கள் கண்டென்ட்டு ஓகே நல்லா இருந்தது, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. மறுபடியும் அவரை மீட் பண்ணும்போது, ஸோ மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் பலமான மனுஷனாக இருக்கணும் இல்லையா? அதுதான் மோட்டிவேஷ்னல். ஒரு 10 பேரை பேசுகிறத கேட்டு அதில் பாயிண்ட்டை வச்சு எழுதி, ஸோ ஒரு வாயிலிருந்து வார்த்தைகள் வராமல் உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் வந்தால் தான் அதனோட ஃபயர் வேறு மாதிரி இருக்கும்.
ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம். நம்ம ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேனு. அதாவது இந்த ஸ்டைலும் நமக்கு பிடிக்கும், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிடிக்கும். ஏன்னா என்னுடைய இன்ஸ்பிரேஷனல் அந்த அவருடைய அந்த ஆன்மீகம் தான் என்னை வந்து முதல்ல கவர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல் கவர்ந்துச்சு. ஸோ முதல்ல வந்து 80% அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கடவுள் சம்மந்தப்பட்டது அப்படின்றதால ரொம்ப ஈர்ப்பு. அடுத்தது இளையராஜா, ஏன்னா அவங்களும் ஆன்மீகவாதி தான். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான். இதை தாண்டி சினி ஃபீல்டில் எனக்கு பெருசாக யாரும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவலில் இப்படி இருந்தவங்க அப்படின்றது இல்லை. அப்போ இருக்கும்போது ரஜினி அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குது. ஸோ நளினிகாந்த்னு ஒரு ஹீரோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரஜினி மாதிரியே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க, ரஜினியோட கால் ஷீட் கிடைக்கல அப்படின்னா நளினிகாந்துக்கு ட்ரை பண்ணுவாங்களா. அவங்களும் மூவி ஆக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரே உருவம், அந்த மூக்கு கண் கிட்டத்தட்ட ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது 80% வந்து கிடைக்குது. ஆனால் ஏன் அவர் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகலை? ஏன் அதாவது ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், ஆனால் இவர் அளவுக்கு ஏன் அவர் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இவருடைய கர்மா வேற, அவருடைய கர்மா வேற. இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து மிமிக்ரி பண்ண ஆர்டிஸ்ட் வந்து ரஜினி அவங்க மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சு ஸ்டைலாக இருக்காங்க. பட் எல்லோரும் ஸ்க்ரீனில் வர முடியல. இன்றைக்கி 70s மேலே அவரோட ஏஜ் ஆனாலும் உட்காந்து பார்க்குறதுக்குன்னு மனுஷங்க இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து இன்றைக்கி நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இது எங்கேயுமே வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுக்கல. ஏன்னா அவங்க இதயபூர்வமாக ஒரு உணர்வின் மூலமாக அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அப்போ ரஜினிகாந்த் மாதிரி எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னா சரியான முறையில் நீ பயன்படுத்தினா அவரை தாண்டி உன்னால் வாழ முடியும். ஆனால் அவரை மாதிரியே தான் வாழணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது. என்றைக்குமே வந்து ஒரிஜினல் தான், டூப்ளிகேட் தான். அந்த ஒரிஜினல் ஏன் இருந்துச்சுன்னா அவரோட தலைமுடி அது இது ஸ்டைல், அதை தாண்டி அவருக்கு உள்ளுக்குள்ளே இருந்து வந்த திறமை. அப்போ அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா உள்ளே இருந்து பேசணும், எங்கே ஆன்ம ரீதியாக பேசணும், உள்ள இதயத்தில் இருந்து பேசணும். இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் அதிகம். பட் பழைய பேரோடைய ஆடியோஸை கேட்டு பல பேரோட புக்கை படித்து ஓகே பாயிண்ட் 1 இதை சொல்லலாம், பாயிண்ட் 2 இதை சொல்லலாம். நீங்கள் பல பேர் புக்கை படிக்கிறது நல்லது, அது உங்களுக்கானது. ஆனால் நீங்கள் அதை புகழடைவதற்காக அதை பயன்படுத்துனீங்கன்னா அது வெறும் சொல்லு, அது உன்னுடைய ஹார்ட்டில் இருந்து வரலை. புக்கு படிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, புக்கு படித்தாதான் நம்ம அறிவு பெருகும். ஆனால் நான் புக்கை படிப்பதே நான் யூடியூப் சேனலை வச்சு நடத்துறதுக்கு தான் அப்படின்னா நீ எங்கே தோற்று போயிடுவேன். அப்போ அந்த மோட்டிவேஷனல் பண்ணக்கூடியவர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, நிறைய புக்ஸை படித்தேன், நல்ல ஹிண்ட் எழுதினேன், பட் எனக்கு வியூஸ் வந்து போகவே இல்லை அப்படின்னு. நான் அதான் ஒன்று சொன்னேன், இந்த உங்கள் புக்கு படிக்கிறதுன்றது உங்களை திருத்திக்க, உங்களை அப்டேட் பண்ணிக்க. ஆனால் அதை வந்து இந்த புக்கை படித்து நீங்கள் வந்து அறிவாளின்னு சொல்லி வெளியில் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அது வேலைக்காகாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாங்க, இப்போ எதுக்காக நீங்கள் இந்த இடத்துக்கு வரணுன்னா எனக்கு ஒரு நல்ல முகம் எல்லாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தேவைப்படுது, என்னோடய முகத்தை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், அதை நினச்சிக்கிட்டு இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 0 ஆகிடுவீங்க. எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக, எல்லாரும் புகழணும் அப்படின்றதுக்காக நாம் ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு. அவருக்கு ஆட்டோமொபைல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆட்டோமொபைல்ஸில் வந்து நல்லா ஒர்க் பண்ணி
ஒரு சீஃப் மெக்கானிக் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்க, எனக்கு மேலே ஒரே ஒரு ஹெட்டு தான், எனக்கு கீழே 10 பேர், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வருதோ அதில் கவனத்தை செலுத்துங்களேன், வராததெல்லாம் கவனத்தை செலுத்த வேண்டாம். நமக்கு என்ன இருக்குதோ அது நமக்கு கிடைச்ச ஒரு சொத்து. அந்த சொத்தை தக்க வச்சுக்கிறத விட்டுட்டு இந்த சொத்தை அநியாயத்துக்கு யார்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு இல்லாததை அதுதான் நம்ம சொத்துன்னு நினச்சா என்ன ஆகும்? என்னுடைய வீடு ஒரு சாதாரண வீடுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் என் சொத்து, இதை நீ பாதுகாத்துக்கோ. அதை விட்டுட்டு பக்கத்தில் 10 மாடி ஒரு கட்டடம் இருக்குது, அது என் சொத்து, அதுதான் அப்படின்னா எது உண்மையோ அதான் உனக்கு, இல்லைன்னா அது பைத்தியகாரத்தனமாக மாறிடும். அப்போது இந்த 2 விஷயத்த நாம் யோசிக்கணும். அப்போது உன்னோட பிரச்சனைகள் ஏன் இப்படி வருது அப்படின்னா, அப்படி வந்தாலும் அதை பரிகாரத்தின் மூலமாக தீர்க்கலான்னா தீர்க்க முடியாது. இதை நீங்கள் நம்புறீங்களா? 2வது, அறிவின் மூலமாக நம்ம சாதிக்க முடியுமா அப்படின்னா சாதிக்கலாம், ஆனால் அதுவே முழுசாக இருக்க முடியாது. அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய கர்மா, பாவ, புண்ணியம். அப்போ இந்த விஷயத்தை நாம் அறவே நிறுத்தணும், பாவம் செய்வதை நிறுத்தணும். அப்போ இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். இதுவரைக்கும் செஞ்சதும் நமக்கு தொல்லைப்படக்கூடாது, இனிமே பாவம் செய்யக்கூடாது. அப்போ இனிமே நீ பாவம் செய்யலைன்னா இது வரைக்கும் நீ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் உன்னை துரத்தாது, அது நின்றுடும். ஆனால் அந்த பனிஷபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய அளவில் அது இருக்காது. 10 அடி வாங்குகிற இடத்துல 5 அடி வாங்கினா நமக்கு பரவாயில்லையாக இருக்குமா இல்லையா? இல்லை 5 அடியும் கூட வராது அப்படின்னு நினைக்க முடியாது. அப்போது 10 நாளில் நீ 10 அடி வாங்கணும், உனக்கு கை வலிக்கும். இப்போது 20 நாளில் ஒரு நாளைக்கு 5 அடி. அப்போது உனக்கு நாட்கள் அதிகமாக இருக்க உன் பிரச்சனைகளோட வீரியம் குறையுது. அப்போ நாட்கள் குறைவாக இருக்க உன் பிரச்சனைகளோட வீரியம் அதிகமாகுது. அப்போது உனக்கு 100 அடி கிடைக்குது, 100 அடி முடித்தா உன் பாவம் தீருது அப்படின்னா ஒரே நாளில் 100 அடி வாங்கிட்டா அடுத்த 100 நாளைக்கு நம்ம எந்திரிக்க முடியாது. அப்போது என்னோடய பிரச்சனைகள் இருக்கட்டும், டெய்லி எனக்கு 5 அடி கொடுத்துரு, அந்த அடியை நான் தாங்கிக்கிறேன், நான் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த நாள் எனக்கு முக்கியம். என்னோடய பிரச்சனைகளை நான் விழுந்து கிடந்தேன் அப்படின்னா இந்த நாளை நான் வீணாக்கிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ இந்த நாளை நான் வீணாக்கக்கூடாது, அப்போ என் தண்டனையும் குறையணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். இன்றைக்கி மாலை 4 மணிக்கு நம்மளோட பாவ புண்ணியம் அது இது வரைக்கும் எழுதி வச்ச நான் 2 நாளைக்கு முன்னாடி ஆடியோவில் சொல்லிட்டேன், இது என் தப்பு இல்லை. ஐயோ நான் ஆடியோ பார்க்குறேன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா ஒரு ஆடியோ எப்படிப்பட்ட ஆடியோன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி கூட மறு ஒளிபரப்பு போடணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த அன்னைக்கு கேட்காதவங்க கூட இது கேட்கணுன்றதுக்காக தான். அதனால தான் சொல்கிறேன், விழிப்போடு இருக்கணும். சாயப்பா அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்குன்னு சேர்க்க வேண்டிய ஒரு மெசேஜும் சாயப்பா உங்களை சேர்ப்பாங்க. இதுதான் உண்மை. அப்போ அத்தனையும் பேப்பரில் எழுதி நாம் வீட்டுக்கு வெளியில் அந்த பேப்பரை பற்ற வச்சு அந்த நெருப்பை பாருங்கள், அந்த நெருப்பில் சாயப்பா இருப்பதை நீங்கள் உணர்வீங்க. அவர் சொல்கிறாரு, உன்னோட பாவம் எரிக்கப்பட்டுச்சு, இனி கவலைகள் இல்லாத வாழ்க்கையை வாழு. இனிமேல் நீ பாவம் செஞ்சேன்னு வச்சுக்கோ, இதை விட 10 மடங்கு ஒன்றா வச்சு அந்த கர்மா செஞ்சிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஸோ நெருப்பு எரியும் போது அந்த நெருப்பை நல்லா பாருங்கள், அந்த பார்த்துட்டு அந்த இடத்துல உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத கமெண்டில் பண்ணுங்கள். நீ நைட்டு 8 மணி ஆடியோ நிச்சயமாக நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்றத. ஸோ நீங்கள் 4 மணிக்கு செய்யுங்க. ஸோ இந்த 4 மணிக்கு இந்த ஆடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறுபடியும்
இது மாதிரியான ஒரு ஆடியோஸ் என்றைக்காவது வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி செய்கிறது அது பெருசாக ஒன்றும் இதாகாது. செய்கிறனா செய்யுங்க. ஆனால் மறுபடியும் நாம் இதை பற்றி என்றைக்கு அவர் சாயப்பா சொல்கிறாரோ அதுதான். ஏன்னா வாய்ப்புகள் அப்படின்றது ஒரு முறை தான். திரும்ப திரும்ப வாய்ப்புகள் கொடுத்தா அது வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து ஒரு கேஷுவல். அதனால் எல்லாரும் இன்றைக்கி இதை நிச்சயமாக நாம் செஞ்சு நம்மளுடைய பாவத்தில் இருந்து தப்பிச்சுக்கலாம். புண்ணியத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கலாம். புண்ணியங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக மங்கிப்போன அறிவு ஒரு தெளிவை கிடைக்கும். தெளிவு வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.